Hi guys, this is Nivita. In the video, 12th standard chemistry page number 136 coordination chemistry lesson la irukra nomenclature of coordination compounds அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இப்போ நம்ம நிறைய கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பேர் தான் பார்க்க போகிறோம். ஓகே, முன்னாடி டேஸில் எல்லாமே இந்த காம்பவுண்ட்ஸுக்கு எல்லாமே எப்படி நேம் வச்சாங்க அப்படின்னா அதை யார் டிஸ்கவர் பண்ணாங்களோ அவங்களோட பேரே வச்சுட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படிப்பட்ட ஒரு காம்பவுண்ட் இருந்தது அப்படின்னா அதுக்கு ஜெய்சி சால்ட்டுன்னு பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு காம்பவுண்டுக்கு மேக்னஸ் க்ரீன் சால்ட் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஸோ அப்போ நியூமரஸ் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், நிறைய கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் சிந்தசிஸ் ஆக முடியுது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அப்ளைட் கெமிஸ்ட்ரி, அதாவது ஐயுபாக் அப்படிங்கிறவங்க ஓகே, அந்த ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க ஒரு இலாபரேட்டான சிஸ்டம் ஆஃப் நாமன்க்ளேச்சர் டு நேம் தெம் சிஸ்டமேட்டிக்கலி. ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு பேர் கொடுக்கணும், சிஸ்டமேட்டிக்காக பேர் கொடுக்கணும். இந்த மாதிரி அதை யார் கண்டுபிடிச்சதோ அவங்க பேர் வச்சு அதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. ஸோ அது 2005 அந்த ரெக்கமெண்டேஷன், ஸோ அந்த என்னென்னலாம் கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு இது தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நேமிங் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் சூப்பராக அட்டன் பண்ணிடலாம். ஒன்றுமே இருக்காது, ஜஸ்ட்டு என்னென்ன அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் அதோட நேம் எழுதுவீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே நல்லா புரிஞ்சிடணும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த கேட்டயான் இஸ் நேம்டு ஃபர்ஸ்ட் ஃபாலோடு பை த ஆனியான் ரிகார்ட்லெஸ் ஆஃப் வெதர் த அயான் சிம்பிளாக இருக்கட்டும் காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும். ஓகேவா? ஸோ எதுவாக இருக்கட்டும், பட் கேட்டயான்ஸ் தான் ஃபஸ்ட்டு நேம் பண்ணுவாங்க, ஆனியான்ஸ் அடுத்ததான் நேம் பண்ணுவாங்க. கேட்டயான்ஸ்க்கு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்டோட கண்ணில் பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேட்டயான்ஸ்னாலே கேட்டு பாசிட்டிவ். ஓகேவா? ஸோ கேட்டயான்ஸ்னாலே பாசிட்டிவ் சார்ஜஸ் தான் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நேம் பண்ணோம். அதுக்கு பிறகு தான் நம்ம என்ன பண்ணோம், ஆனியான்ஸ்க்கு நேம் பண்ணணும். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சால்ட் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இதில் கேட்டயான் என்னது, K+ அப்படிங்கிறது தான் கேட்டயான். ஆனியான் அப்படிங்கிறது FeCN6 4- அப்படின்னு வந்திருக்கும். ஓகே, ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற 4 இந்த இடத்துல 4- வந்திருக்கும். ஸோ இது கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ளே இருக்குது. எப்போவுமே நார்மலாக NaClன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்படி பண்ணுவோம், Na+ + Cl- இப்படி தானே பிரிப்போம். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு காம்பவுண்டுக்கும் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா K+, அதுக்கு பிறகு FeCN6 4- அப்படின்னு எழுதுகிறாங்க. ஸோ கேட்டயான்ஸை தான் நம்ம ஃபஸ்ட்டு நேம் பண்ணோம், அதுக்கு பிறகு தான் நம்ம ஆனியான்ஸை நேம் பண்ணோன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது இதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேட்டயானாக வர்றதுனது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆனது, பிகாஸ் இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் தானே ஃபஸ்ட்டு இருக்கிறது. ஸோ அதனால் அது எப்படி எழுதுகிறாங்கன்னா CONH3 அந்த ஹோல் சார்ஜ் 3+ அப்படிங்கிறது தான் இது கேட்டயான். ஓகேவா? ஏன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கிறது பாசிட்டிவ்னும் கடைசியில் இருக்கிறது நம்ம நெகட்டிவ்னு எழுதுவோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு ஆனியான் Cl- அப்படிங்கிற ஆனியான் வரும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு பிறகு இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, இதில் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ், இதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ். ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ் அண்ட் திஸ் இஸ் நெகட்டிவ். இது ஆக்சுவலி நிறைய கால்குலேட் பண்ணி இங்கே 2+, 2- அப்படின்னு எழுதியிருக்காங்க. the complex cation. ஓகே, இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு நேம் பண்ணணும். ஆக்சுவலி இதை தான் நேம் பண்ணணும், அதுக்கு பிறகு தான் நம்ம இதை நேம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு சொல்ல வர கான்செப்ட் என்னது, கேட்டயானை ஃபஸ்ட்டு நேம் பண்ணணும், அதுக்கு பிறகு தான் ஆனியான் வரணும். கேட்டயான் சிம்பிளாக இருந்தாலும் சரி காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் சரி கேட்டயான்ஸை தான் ஃபஸ்ட்டு நேம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்தது த சிம்பிள் அயான்ஸ் ஆர் நேம்ட் ஆஸ் இன் அதர் அயோனிக் காம்பவுண்ட்ஸ். இப்போ நார்மலாக நம்ம அயோனிக் காம்பவுண்ட்ஸ்னால் என்னது, NaClன்னு இருக்கும்போது Na+ Cl- அப்படின்னு பிரித்து எழுதுவோம் இல்லையா. ஸோ அப்போ நம்ம எப்படி நேம் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இப்போவும் சிம்பிள் அயான்ஸ்க்கு நம்ம நேம் பண்ண போகிறோம். இப்போ Na+ நம்ம சோடியம்னு நேம் பண்ணலாம், K+னா பொட்டாசியம், Cu2+னா காப்பர், Cl- குளோரைடு, NO3- நைட்ரேட், SO4 2- சல்ஃபேட். ஸோ இந்த மாதிரி நம்ம சிம்பிள் அயான்ஸ்க்கு எப்படி அயோனிக் காம்பவுண்ட்ஸ்க்கு நேம் பண்ணுவோமோ அதே மாதிரி நேம் பண்ணால் போதும். ஓகே, டு நேம் ஏ காம்ப்ளெக்ஸ் அயானுக்கு நம்ம நேம் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு லிகான்ஸ்க்கு தான் நேம் பண்ணணும், அதுக்கு பிறகு தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்க்கு வரணும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் அயான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஸோ இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் அயன்னா இதுவாக எடுத்துக்கலாமா, இதில் லிகான்ஸ்னால் இது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லிகான்ஸை நேம் பண்ணிவிடுங்க, அதுக்கு பிறகு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமை நேம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, when a complex ion contains more than one kind of ligands, பட் மோர் தென் நிறைய லிகான்ஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லிகான்ஸே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் நேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியர்? ஸோ ஃபஸ்ட்டு லிகான்ஸ்
லிகான்ஸை நேம் பண்ணணும், அதுக்கு பிறகு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமை நேம் பண்ணணும். இப்போ வந்து லிகான்ஸே நிறைய இருந்ததுன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நேம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நேமிங் த லிகான்ஸ் எப்படி நேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த நேம் ஆஃப் த ஆனயானிக் லிகான்ஸ் ends with the letter O, கேட்டயானிக் லிகான்ஸ் ends with IUM. அதாவது இப்போ ஆனயான்னு சொல்லும்போது என்னது, நெகட்டிவ். ஓகே, ஸோ அந்த நெகட்டிவ் லிகான்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஓ அப்படிங்கிற லெட்டரில் வந்து முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவ் லிகான், தட் இஸ் கேட்டயானிக் லிகான்லாம் ஐயூஎம்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து நியூட்ரல் லிகாண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அதில் வந்து சில எக்ஸப்ஷன்ஸை தாண்டி இப்போது H2Oன்னு இருக்குன்னா அது அக்வான்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே நியூட்ரல் லிகான். ஓகே, நியூட்ரல்னால் அதுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜும் இருக்காது, நெகட்டிவ் சார்ஜும் இருக்காது. அப்போது CO வந்ததுன்னா கார்போனைல்னு சொல்லுவாங்க, NH3னா அமீன்னு சொல்லுவாங்க, NOனா நைட்ரோசைல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, ஆனியானிக் லிகாண்டாக இருந்தால் ஓங்கிற லெட்டரில் முடியும், கேட்டயானிக் லிகாண்டாக இருந்தால் IUMல முடியும், நியூட்ரல் லிகாண்டாக இருந்ததுன்னா எனக்கு வந்து சில எக்ஸப்ஷன்ஸை பேஸ் பண்ணி வருங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காப்பா டேர்ம் வந்து யூஸ் பண்ணுறாங்களாம். ஃபார் ஆம்பிடென்டேட் லிகான்ஸ்க்கு காப்பா அப்படிங்கிற ஒரு டேர்மை யூஸ் பண்ணுறாங்களாம். இது எப்போ அப்படின்னா மோர் தென் ஒன் கோஆர்டினேஷன் மோட் வந்து பாசிபிளாக இருக்கும்போது. இப்போ வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னா, இப்போது இதுவே நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாமே. இப்போ வந்து தியோசைனேட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தியோசைனேட் அப்படிங்கிறது SN குறிக்குது. ஓகேவா, சல்ஃபர் நைட்ரஜன் இது வந்து குறிக்குது. இது வந்து சென்ட்ரல் ஆட்டம்குள்ளே பைண்ட் ஆயிருக்கு த்ரூ எய்தர் சல்ஃபர் மூலியமாவோ அல்லது நைட்ரஜன் ஆட்டம் மூலியமாவோ. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ லிகாண்ட். ஓகே, இது வந்து நான் இங்கே வந்து ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வச்சுக்கிறேன். இது வந்து ஒன்று சல்ஃபர் மூலியமாக அட்டாச் ஆகும் அல்லது வந்து நைட்ரஜன் மூலியமாக அட்டாச் ஆகும்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் the ligand thiocyanate can bind to the central atom ion through either the sulfur or through the nitrogen atom. In this ligand, if sulfur forms a coordination bond with the metal, then the ligand is called thiocyanate kappa S. அதாவது நம்ம எப்படி நேம் பண்ணோன்னா, இப்போ சல்ஃபர் தான் வந்து கோஆர்டினேஷன் பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கு அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட அப்படின்னா, அதை நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா தியோசைனேட்டுன்னு எழுதிட்டு காப்பா எஸ்ன்னு போட்டுடணும். ஏன்னா சல்ஃபர் தானே பாண்ட் ஆகிருக்கு உங்களுக்கு. அதுவே வந்து இப்போ நைட்ரஜன் வந்து பாண்ட் ஆயிருந்ததுன்னா தியோசைனேட்டோ காப்பா Nன்னு போட்டுடணும். தட்ஸ் இட். ஓகே, இது எப்போ அப்படின்னா உங்களுக்கு ஆம்பிடென்டேட் லிகான்ஸ் வரும்போது, அதாவது SN அப்படின்றது இருக்குது. சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட உங்களுக்கு வந்து சல்ஃபர் வந்து கனெக்ட் ஆகிருந்ததுன்னா நீங்கள் வந்து தியோசைனேட்டோ காப்பா Sன்னு போடுவீங்க. நைட்ரஜன் கம்பைன் ஆகிருந்ததுன்னா கோஆர்டினேட் ஆகிருந்ததுன்னா தியோசல்ஃபேட்டோ காப்பா N அப்படின்னு போடுவீங்க. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரிஞ்சிடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் நேம், அதோட ஃபார்முலா, அதோட ஐயூபேக்கில் அதை எழுதும்போது லிகாண்டோட நேமாக நம்ம அதை எப்படி எழுதுவோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரோமைடு வந்து Br- தட் இஸ் புரோமிடோ, குளோரைட் Cl- குளோரிடோ, இந்த மாதிரி F- ஃப்ளோரிடோ, CNனா சைனேட், ஸோ அதனால் சைனிடோ. ஓகே, மைனஸ்ன்னு வருது இல்லையா, ஸோ அந்த நெகட்டிவ் ஆனியான் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பார்த்தோம், ஓவில் முடியும்னு பார்த்தோம்ல. இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், the anionic ligands ends with the letter O அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே OH- ஹைட்ராக்சிடோ, CO3 2- கார்பனேட்டோ, NO3- நைட்ரேட் அப்படின்னா நைட்ரேட்டோ அப்படின்னு வரும். இப்போ இங்கே நைட்ரைட்டுன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், NO2- அப்படின்றது வந்திருக்கு. இதில் வந்து உங்களுக்கு N வந்து கோஆர்டினேட் கோவலண்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணியிருந்ததுன்னா நைட்ரேட்டோ காப்பா Nன்னு போடுவாங்க. இதே வந்து இதில் வந்து 2 ஆக்சிஜன் இருக்குது, அதை நம்ம எப்படி எழுதலாம், ONOன்னு எழுதலாம். இதை வந்து நைட்ரேட்டோ காப்பா ஆக்சிஜன் அப்படின்னு வரும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஒருவேளை ஆக்சிஜன் வந்து பாண்டாக இருந்ததுன்னா காப்பா O, இது நைட்ரஜன் பாண்டாக இருந்ததுன்னா காப்பா N அப்படின்னு வந்திருக்கும். அடுத்தது சல்ஃபேட்னா SO4 2- சல்ஃபேட்டோ, சல்ஃபைட்னா S2- சல்ஃபிடோ அப்படின்னு எல்லாமே நெகட்டிவ் சிம்பிள் வருதில்ல, அதனால் OOன்னு முடியுது. ஆக்சிலேட்டோ அல்லது OXன்னு மட்டும் கொடுப்பாங்க, அப்போ வந்து C2O4 2- இருந்தால் ஆக்சிலேட்டோன்னு வரும். திஸ் இஸ் எத்திலின் டையமின், இது வந்து நம்ம முன்னாடியே ஆக்சுவலி பார்த்துருக்கோம் EN அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருக்கிறதுனால ஈத்தேன் 1,2 டையமின் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட பேரை. ஓகேவா, ஸோ ஈத்தேன் 1,2 டையமின். அடுத்தது EDTA அப்படின்னா என்னென்னா எத்திலின் டையமின் டெட்ரா அசிட்டேட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது வந்து 2,2-2-2-2 ஈத்தேன் 1,2 டைனைல் டைநைட்ரலோ டெட்ரா அசிட்டோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஓகே. ஸோ பேசிக்காக இதுவும் வந்து லைக் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் இருக்கிறதுனால தான் இது வந்து ஓல முடிஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா பிபிஹெச் த்ரைஸ் அப்படின்லாம் இருந்ததுன்னா அது வந்து ட்ரைஃபினைல் ஃபாஸ்பைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட பேர் வந்து ட்ரைஃபினைல் பாஸ்பைன் அப்படின்னு தான் வச்சுருக்காங்க. ஓகே. அடுத்தது வந்து இந்த மாதிரியான ஒரு அரோமேட்டிக் இந்த சைக்ளிக்காக இருந்தது அப்படின்னு சொன்னால் தட் இஸ் பைரிதின், அதை வந்து பிஒய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் பைரிதின் அப்படின்ற மாதிரி தான் நேம் வரும். உங்களுக்கு சும்மா இதெல்லாமே எப்படி இருக்கும்போது அதோட லிகாண்ட் நேம் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே பேசிக்காக உங்களுக்கு எதுவாக வரும் அப்படின்னா லிகாண்ட் நேமாக வரும். ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் த கோஆர்டினேஷன் என்டிட்டி கண்டெய்ன்ஸ் மோர் தேன் ஒன் லிகாண்ட் ஆஃப் அ பர்டிகுலர் டைப். இப்போது வந்து எனக்கு வந்து மோர் தென் ஒன் லிகாண்ட் இருந்தது அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் லிகாண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 லிகாண்ட் இருக்குது, 3 லிகாண்ட் இருக்குது, 4 லிகாண்ட் இருக்குது அப்படின்னா இஸ் இண்டிகேட்டட் பை ஆடிங் அப்ராப்ரியேட் க்ரீக் ப்ரிஃபிக்ஸ் டை, ட்ரை, டெட்ரா அப்படின்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணுவோம். டு த நேம் ஆஃப் த லிகாண்டுக்கு நம்ம ஆட் பண்ணுவோம். இஃப் த நேம் ஆஃப் த லிகாண்ட்லேயே உங்களுக்கு க்ரீக் ப்ரிஃபிக்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் எத்திலீன் டையமின். இப்போ என்ன சொன்னாங்க, உங்களுக்கு வந்து லிகாண்ட்ஸ் வந்து எத்தனை இருக்கோ அதை வந்து நீங்கள் டை, ட்ரை, டெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்ரீக்கில் இருக்கிறத பொறுத்து நீங்கள் வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதோட பேர்லே எத்திலீன், இங்கே பாருங்கள் எத்திலீன் டையமின், அந்த டை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேர்லேயே வந்து இருந்ததுன்னா நீங்கள் ஆல்டர்னேட் ப்ரிஃபிக்ஸில் யூஸ் பண்ணலாம். பிஸ், ட்ரிஸ், டெட்ரா, கிஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டு ஸ்பெசிஃபை த மல்டிபிள்ஸ் ஆஃப் சச் லிகாண்ட்ஸ். ஸோ அது வந்து எத்தனை லிகாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து டை, ட்ரை, டெட்ரா அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இப்போ பேர்லேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்தது, டைலாம் வந்திருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஆல்டர்னேட் ப்ரிஃபிக்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். This numerical prefix are not taken into account for alphabetizing the நேம் ஆஃப் லிகாண்ட்ஸ். இது வந்து எத்தனை லிகாண்ட்ஸ் இருக்குது இந்த ஆல்ஃபபெட்ஸில் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதை பொறுத்து வராது. இப்போ லிகாண்ட்ஸே வந்து எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து வரும். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நேமிங் த சென்ட்ரல் ஆட்டம் எப்படி நேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இவ்வளோ நேரம் நம்ம லிகாண்ட்ஸ் எப்படி நேம் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஏன்னா அவங்க வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் அயான் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வந்து லிகான்ஸை நேம் பண்ணணும், அதுக்கு பிறகு தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமை நேம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு லிகான்ஸை நேம் பண்ணிடுறதெல்லாம் இப்போ பார்த்தாச்சு. இப்போ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமை எப்படி நேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து இன் கேட்டயானிக் அல்லது நியூட்ரல் காம்ப்ளெக்ஸாக இருந்ததுன்னா எலமெண்ட் நேம் இஸ் யூஸ்ட் ஆஸ் சச் ஃபார் நேமிங் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயன். அதாவது இப்போ வந்து ஒரு வேளை கேட்டயானில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். கேட்டயான்னா என்னது, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸில் வந்து இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து அப்படியே தான் நேம் பண்ணுவோம். நார்மலாக அது எப்படி இருக்கோ அப்படியே தான் நேம் பண்ணுவோம். வேற சஃபிஸ்னால் என்னது, கடைசியில் 8 அப்படிங்கிறத மட்டும் யூஸ் பண்ணுவோம். எப்போ அப்படின்னா அது வந்து ஆனியானிக் காம்ப்ளெக்ஸில் இருக்கும்போது. கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸில் இருக்கும்போது, கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ்னு என்னது, எனக்கு பாசிட்டிவாக இருக்கும்போது, ஓகேவா, இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் பாசிட்டிவாக இருக்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற சென்ட்ரல் ஆட்டம் வந்து நம்ம அப்படியே தான் நேம் பண்ணுவோம். எப்படி இருக்கோ அப்படியே தான் நேம் பண்ணுவோம். இதுவே வந்து ஒரு கோஆர்டினேஷன் ஸ்பியரில் எனக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருந்தது அப்படின்னா அதோட அந்த ஒரு சென்ட்ரல் ஆட்டம் இருக்குது இல்லையா, அது கூட ப்ரிஃபிக்ஸாக நம்ம 8ங்கிறத மட்டும் யூஸ் பண்ணிப்போம். எப்போ அப்படின்னா நம்ம ஆனியானிக் காம்ப்ளெக்ஸஸை வரும்போது. ஓகே. த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த மெட்டல் இஸ் ரிட்டன் இமீடியட்லி ஆஃப்டர் த மெட்டல் நேம் யூஸிங் த ரோமன் நியூமரல்ஸ் இன் பேரந்தசிஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம முன்னாடியே பார்த்தோம் என்ன அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட்லலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாமன் கிளேச்சரில் பார்த்தோம். ஓகே. ஸோ அதை வந்து இம்மீடியட்டாக எழுத சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எழுதிட்டதுக்கு பிறகு டக்குன்னு வந்து நீங்கள் அதை எழுதிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ சிஆர் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இருக்குது. இது கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸஸ் இருந்தால் டேரெக்டாக குரோமியம், இங்கே பாருங்கள் நம்ம ஏற்கனவே சொன்னேன் தெரியுமா, கேட்டயான்லேயோ நியூட்ரல்லையோ இருந்ததுன்னா நம்ம அப்படியே எழுதுவோம். ஆனியானில் இருந்தால் மட்டும்தான் நம்ம 8 சேர்த்துப்போம்னு சொல்லிட்டு. இப்போ குரோமியம், ஜிங்க்கு, இங்கே பார்த்திங்கன்னா அலுமினியம்லாம் அப்படியே தான் எழுதுகிறாங்க. அயன், காப்பர், கோபால்ட், லெட்டு, சில்வர், டின்னு, கோல்டு, பிளாட்டினம் அதெல்லாம் அப்படியே தான் எழுதுகிறாங்க. பட் ஆனால் ஆனியானிக் காம்ப்ளெக்ஸில் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் குரோம் 8 சேர்த்துக்கிறாங்க. இசட்டன் இருந்தால் ஜிங்கேட், அலுமினேட், ஃபெர்ரேட், ஓகே, குப்ரேட், கோபால்டேட், ப்ளம்பேட்னா இப்போ லெட்டுக்கு வந்து பிபின்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அதுலேருந்து டிரைவ் ஆகுது ப்ளம்பேட் அப்படிங்கிறது. சில்வர்லேருந்து ஆர்ஜென்டேட், அதுக்கப்புறம் டின்னுக்குன்னா எஸ்எல்லேருந்து ஸ்டானேட், கோல்டுனா ஏயு, ஆரேட்,
ஓகே, பிளாட்டினம்னா பிடி, பிளாட்டினேட், இதிலேருந்து டெரைவ் ஆகுது. ஒருவேளை அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து எனக்கு ஆனியானில் இருந்ததுன்னா, ஆனியானது நெகட்டிவ், ஒருவேளை பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸ் இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி நேம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே வந்து இந்த எக்ஸாம்பிளை வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதனால் நான் இதில் இருக்கிற செகண்ட் எக்ஸாம்பிளை உங்களுக்கு நான் இப்போ சொல்லித்தரேன். ஓகேவா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா CO NH3 4Cl2 Cl அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். உங்களுக்கு கொஸ்டினில் இதை மட்டும்தான் கொடுப்பாங்க, நீங்கள் தான் நேமிங் கண்டுபிடிக்கணும். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்த உடனே தெரியுது உங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது பாசிட்டிவ்னும் இங்கே வெளியில் இருக்கிறது மைனஸ்னும். ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது பாசிட்டிவ், கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது தெரியுது. நீங்கள் அதை கிளியராக எழுதணும். கேட்டையான்னு வரும்போது அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸை எழுதுங்க. இதுக்கு பிறகு இதுக்குள்ளே இருக்கிற லிகான்ஸ் எல்லாமே என்னது, NH3ங்கிற லிகாண்ட் இருக்குது, Cl- அப்படிங்கிற லிகான்ஸ் இருக்குது. ஸோ லிகான்ஸ்ன்னு போட்டு NH3 அண்ட் Cl-. ஓகேயா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த லிகாண்டை NH3 வித் ப்ரிஃபிக்ஸோடு சொல்லும்போது, இப்போது NH3 வந்து எனக்கு எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா, ஆக்சுவலி கொஷின் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக் என்னென்னா CO NH3 4Cl2, ஸோ இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் பிறகு Clன்னு வரும். ஓகேவா, இந்த இடத்துல 4ங்கிறது இங்கே கீழே வந்திருக்கும். அப்போ NH3 வந்து உங்களுக்கு வந்து எத்தனை இருக்குது, 4 லிகான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அதோட ப்ரிஃபிக்ஸில் வந்து என்ன வரும் அப்படின்னா டெட்ரா அப்படிங்கிறது வரும். ஓகேவா, ஸோ இது வந்து நியூட்ரலான ஒரு லிகண்ட். ஸோ அதனால் இது வந்து என்னென்னு சொல்லுவாங்க, அமீன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே இதெல்லாமே பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த அம்மீன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியூட்ரலாக வரும்போது அதுக்கு நம்ம தனியாக பேர் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், நியூட்ரல்னு வரும்போது NH3யில் வந்து அம்மீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர் கொடுப்போம். அதுக்கு பிறகு வந்து எத்தனை இருக்கோ அத்தனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ 4லாம் வந்தால் டெட்ரா அப்படின்னு கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அதனால் இதுக்கு என்ன வருது அப்படின்னா, இதில் வந்து 4 லிகான்ஸ் இருக்குது, NH3ங்கிறது 4 இருக்குது. அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் அதை எழுதிக்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு குளோரின் வந்து 2 இருக்குது. அதனால் அதில் என்ன வருது, டை, திஸ் இஸ் குளோரிடோ அப்படின்னு வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இந்த கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ். கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருந்தாங்க, லைக் நம்ம இங்கேயே பார்த்தோம், இந்த காம்ப்ளெக்ஸில் வந்து குளோரிடோ பேசிக்காக வந்து அது வந்து குளோரின் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இது பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அது வந்து குளோரிடோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு லிகாண்ட் வந்து குளோரிடோ, அது வந்து 2 இருக்கிறதுனால அதை வந்து டைக்ளோரிடோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதும்போது லிகாண்ட் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு 2 இருக்குது. அமீனுங்கிற ஒரு லிகாண்ட் இருக்குது, குளோரிடோங்கிற ஒரு லிகாண்ட் இருக்குது. ஸோ ஹியர் எனக்கு அப்போ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இது வந்து ஃபஸ்ட்டு வரும், குளோரிடோங்கிறது செகண்ட் வரும். ஏன்னா ஏ தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் சி. அப்போ நீங்கள் எப்படி எழுதுவீங்க, டெட்ரா அமீன் டைக்ளோரிடோ. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது வந்து அமீன் வந்து 4 இருக்குது. ஸோ அதனால் டெட்ரா அமீன் டைக்ளோரிடோ அப்படின்னு வரும். ஆல்ஃபபெட்டிக்கலி அமீன் கம்ஸ் பிஃபோர் குளோரிடோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும், கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ் என்னென்ன எழுதிட்டோம், லிகான்ஸ் என்னென்னலாம் எழுதிட்டோம். ஸோ த நேம் ஆஃப் த லிகான்ஸ்ன்னு பார்க்கும்போது எனக்கு வந்து அமீன் வந்து 4 இருக்குது. ஸோ அதனால் டெட்ரா அமீன், அதுக்கப்புறம் குளோரிடோங்கிறது 2 இருக்குது, அதனால் டைக்ளோரிடோ அப்படின்னு வரும். அடுத்தது சென்ட்ரல் மெட்டம்னு பார்க்கும்போது கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ் தானே, இது வந்து ஒரு பாசிட்டிவ் தானே. அப்போ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோன்னா, கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு எதுவுமே சேஞ்ச் ஆகாது. சென்ட்ரல் மெட்டல் CO இருந்ததுன்னா கோபால்ட் அப்படியே தான் வரும். இதுவே வந்து ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 8 அப்படிங்கிறது வரும். நம்ம வந்து இந்த பெரிய டேப்லர் காலத்திலே பார்த்தோம். இதோ இங்கே இருக்குது பாருங்கள், கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லும்போது உங்களுக்கு அப்படியே தான் வரும், ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லும்போது உங்களுக்கு 8 வரும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதனால் இட் இஸ் இந்த கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ், நோ ப்ராப்ளம். ஸோ கோபால்ட்டுன்னு போட்டால் போதும். இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டலில் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்னு சொல்லும்போது சென்ட்ரல் மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் நம்ம படிக்கணும். அப்போது இது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ வில் டேக் திஸ் அஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் இந்த சென்ட்ரல் மெட்டலை. அதுக்கப்புறம் NH3 4 டைம்ஸ் அப்படின்னா NH3 அப்படிங்கிறது என்னது, எனக்கு ஒரு நியூட்ரல். ஸோ அதனால் 4 × 0ன்னு வரும். அதுக்கு பிறகு குளோரின் வந்து 2 இருக்குது. குளோரின் வந்து பேசிக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா -1 × 2ன்னு வந்திருக்கும். ஏன்னா அதோட சார்ஜ் வந்து -1, ஸோ -1 × 2ன்னு வரும். ஆஸ் திஸ் இஸ் எ கேட்டையான், இங்கே பாருங்கள் கேட்டையான்னால தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க ப்ளஸ் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இட் இஸ் ஈக்குவல் டு +1 அப்படிங்கிறது வந்திருக்கும்.
ஈக்குவல் டு அந்த டோட்டல் சார்ஜ் நம்ம பண்ணுவோம். இப்போ எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 + 2. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்றது வரும், விச் இஸ் தி ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ +3 அப்படிங்கிறது வந்திருக்கு. நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல கோபால்ட் தான் நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் NH3ங்கிறது 0ன்னு வரும், ஏன்னா அது வந்து நியூட்ரல். ஓகே, அதில் வந்து 4 இருக்குது. ப்ளஸ் குளோரின் வந்து -1 × 2ன்னு வந்திருக்கும், ஏன்னா அது 2 டைம்ஸ் இருக்குல்ல. அதுக்கப்புறம் ஈக்குவல் டு +1. ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 + 2. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு வரும், விச் இஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதை நம்ம எப்படி எழுதணும்? ரோமன் நியூமரல்ஸில் எழுதணும். அடுத்தது வந்து கடைசியில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்து திஸ் இஸ் கேட்டயான் அண்ட் திஸ் இஸ் ஆனியான். ஆனியான் வந்து சிம்பிளாக தான் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் அதை பாருங்கள். ஆனியான் பார்க்கும்போது சிம்பிளாக இருக்குது. Cl- தட் இஸ் குளோரைடு அப்படின்னு மட்டும் எழுதினா போதும். இதெல்லாமே சேர்த்து எழுதினீங்கன்னா, முதல்ல வந்து லிகாண்ட் எழுதணும்னு சொன்னோமா. ஸோ இப்போ டெட்ராமின் டைக்ளோரிடோ. ஓகேவா, அடுத்தது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எழுதணும், கோபால்ட். அதுக்கு பிறகு உடனே வந்து அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆனியானான குளோரைடு எழுதணும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஃபஸ்ட்டு வந்து என்ன எழுதியிருக்கோம்? நம்ம சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எழுதியிருக்கோம். அதுக்கு பிறகு நம்ம இந்த ஃபஸ்ட்டு வந்து லிகாண்ட் எழுதியிருக்கோம். அதுக்கு பிறகு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், அதுக்கப்புறம் ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதுக்கப்புறம் ஆனியான்ஸ் எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். நீங்கள் நல்லா அந்த நாமன்க்ளேச்சரை படிச்சிட்டிங்கன்னா இது ஒன்றுமே இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.